1:38 ஆகுது. இங்கேருந்து இப்போது நம்ம டார்ஜிலிங் போக போகிறோம். ஸோ அதை தான் நீங்கள் வந்து அடுத்து பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடு டைம்னா டிப்பு காமிஸ் பாய் 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 தி பாய் பாய் வாட் பாய் 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 ஒய் 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 रीजन 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 कहाँ जाएगा? कोलकाता. कोलकाता किस काम कर रहा है? हाँ काम அதாவது ஒரிசாவில் பூரியில் இருக்க கொனக் சன் டெம்பிளை பார்த்துட்டு இருந்தாச்சுங்க. உள்ளே வந்து செம்ம க்ரௌடுங்க, செம்ம வெயில், நம்மளால் முடியலை. ஆனால் மக்கள்லாம் வந்து நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 1:38 ஆகுது. இங்கேருந்து இப்போது நம்ம டார்ஜிலிங் போக போகிறோம். ஸோ அதை தான் நீங்கள் வந்து அடுத்து பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா எண்ணில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இதுவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். மஹேந்திரா தாரில் நேபாள் போனது ரோட் ட்ரிப் இருக்கும். காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் ரோட் ட்ரிப் பண்ணது இருக்கும். அதையும் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் வந்து 1111 கிலோமீட்டருங்க. நான் ஸ்டாப்பாக போனாலே 23 மணி நேரம் 21 நிமிஷம். அதாவது இப்போ மத்தியானம் மணி வந்து 1:40. அதாவது நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு போகிற மாதிரி தான் காமிக்குது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறோம்னு. ஏன்னா அடுத்து ரெஃப்ரெஷ் ஆகணும், குளிக்கணும், லைட்டாக அப்பப்போ தூங்குவோம். ஸோ அப்படியே போவோம். இப்போ கூகுளோட சைக்கோ வேலையை பாருங்கள். சரியான சைக்கோ பயலாக இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் வந்து வந்த ரூட்டி தான் சரிங்களா. இதில் வந்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுக்க சொல்லிச்சு. ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தால் செத்து சின்ன பின்னம் ஆயிடுவோம் போல். பாருங்க, அழகாக இந்த லெஃப்ட் எடுத்து இப்படி சுற்றினாலும் பரவாயில்ல. இப்படி போகணுன்னா இந்த ரோடு வந்து நேஷ்னல் ஹைவே, இதில் போய் நேஷ்னல் ஹைவேல போகலாம். இல்லை இதில் போய் ரைட் எடுத்து இதில் நேஷ்னல் ஹைவேல போகலாம் சரிங்களா. ஆனால் எங்கே போகலாம்னா இந்த கட்டாக்குங்கிற ஏரியாவுக்கு. ஆனால் இந்த ரோட்டில் போகிறேன். இந்த ரோட்டில் நான் போனால் என்றைக்கு இந்த கட்டாக் போய் எந்த காலம் நான் அந்த ஊருக்கு போய் இவங்களோட நான் மல்லு கட்டி போராடி கிளச்சை மிதிச்சு கேட்டால் ஃபியூல் எஃபிஷியன்சியாக எவன்டா இதெல்லாம் போகிறது. டேய் மெயின் ரோடு போவோம் இருங்க கண்டுபிடிச்சி. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே வந்து பிடிச்சி நேஷ்னல் ஸ்டேட் ஹைவே மாதிரி இருந்துச்சு. அதை பிடிச்சி புவனேஸ்வர் அவுட்டர் வந்து இன்னும் நேஷ்னல் ஹைவே, அதான் நேஷ்னல் ஹைவே 16 வந்து பிடிச்சாச்சுங்க. ஸோ இந்த ரோடு வந்து டுவர்ட்ஸ் கொல்கத்தா போகுது. ஸோ இதில் அப்படியே கன்னியூ பண்ணி கொல்கத்தா வரையும் போக வேண்டியதாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகுரிக்கு வந்து 1050 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வந்திருக்கோம் நம்ம சன் டெம்பிள்லேருந்து. வண்டியில் நம்பரை பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓஆர்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பழைய வண்டி. அதாவது ஓஆர்னா ஒரிசா. இப்போ வர்ற வண்டி ஃபுல்லாக வந்து ஓடியில் வரும். ஒரிசாலேருந்து ஒடிசான்னு பேர் மாறிடுங்க. இப்போ பாருங்கள், அந்த பஸ்லலாம் ஓடின்னு இருக்கும் பாருங்கள். हिंदी नहीं है, ओडिशा नहीं है. எவ்வளோ கிலோ? சரி வாங்க, இதை கொஞ்சம் வாங்குவோம். கிரேப்ஸு எவ்வளோ? அதான் எடுப்பானா? எவ்வளோ இது? 80 ரூபாயா? ஆரஞ்சு 80 ரூபாயாங்க, கிரேப்பு 100 ரூபாயா. சிவம் தாபா, சிவம் அந்த வீ வராது பார்த்தியா. ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா 714 கிலோமீட்டருங்க சிலிகுரிக்கு. ஸோ சாப்பிட்லாம் சொல்லிட்டு வந்தோம். ஓப்பன் ஒன்ஸ். ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம் டின்னருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால் வந்துட்டோங்க. ஸோ வந்து உள்ளே வரையிலே வந்து ஒரு சிறப்பான என்ட்ரிங்க. ஆக்சுவலாக நான் வந்து பின்னாடி வண்டியில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஜீவா தான் வண்டி ஓட்டினாப்புல. அப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் பார்டரில் வந்து உள்ளே வரையில் வந்து ஜீவா ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்தாப்புல. நான் அப்போ தான் எந்திக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங் போடுறேன் பாருங்கள். टीपी मीनिंग टीपी बाय
भाई LNT हाँ। टिप्पी कितना टाइम भाई टिप्पी हाँ? कितना टाइम हाँ? ऑलरेडी गिवन एलआरई क्या एलआरई every month we are coming हाँ? every month we are coming हाँ? every month पूरा month we are coming ना टिप्पी लगाओ एंट्री लगाओ भाई वो वापस टाइम वापस नो प्रॉब्लम भाई वापस टाइम पूरा तमिलनाडु से वापस टाइम विल पे भाई वापस टाइम भाई पूरा वापस टाइम ना இதே சேம் ரூட் கோயிங் தமிழ்நாடு டைம்னா टिप प्रॉमिस देखिए लाइसेंस देखिए बाबू बाय लाइसेंस भाई दिस इज व्हाट बाय ऑनलाइन चलान कर देना भाई वही हैं? रीजन रीसेंट कहाँ जाएगा कोलकाता कोलकाता किस काम कर रहा है हाँ काम मीन्स फ्रॉम तमिलनाडु फ्रॉम तमिलनाडु கொடுக்காதா வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு லாக் பண்ணிருக்கட்டும் ஓப்பன் பண்ணாத இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தரதுனால வந்து லைசன்ஸ் கொடுக்குவான் அவர் வந்து ஃபைன் அடிக்க போகிறார் ஆன்லைன் செல்லான் என்ன காரணம்னு கேட்டால் என்ன காரணம் சொன்னார் சொல்ல தெரியல என்ன அதான் யோசித்தார் தர முடியாதுன்னு சொல்லியாச்சு லைசன்ஸ் தர முடியாது ஒன்றும் தர முடியாது ஸோ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு வந்து இங்கே இருக்க போலீஸ் வந்து ப்ரைவேட் வண்டி அதாவது நம்மகிட்டையும் நம்ம ஓன் போர்டு காரில் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கோ டிப்ஸ் ஒரு 500 ரூபா வேணும்னு கேட்குறாரு இத்தனை முறையாக வந்து லாரி வந்து காசு கொடுப்பா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் வந்து போன காஷ்மீர் ட்ரிப்லேயும் சொல்லியிருப்பேன் இந்த மகாராஷ்டிரா சரி இந்த வெஸ்ட் பெங்காலும் சரி குவாஹாத்தியும் சரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக வந்து எந்த கார் போனாலும் ப்ரைவேட் கார் போனாலும் காசு கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு ரொட்டீனாகவே ஆகிப்போச்சு இப்போ ப்ரைவேட் கார் கேட்குறாங்கன்னா எதனால் கேட்குறாங்கன்னா இத்தனை பேர் நிறையா பேர் ப்ரைவேட் கார் கொடுத்துருக்காங்க அதனால தான் கேட்குறாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஒரிசாலேருந்து அந்த கட்டாக்லேருந்து வரையிலே வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டிட்டு ஃபுட்டேஜ் ஃபுல்லாகிடுச்சுங்க அதாவது நம்ம இத்தனை நாள் எடுத்த வீடியோஸ் வந்து லேப்டாப்பில் ஏற்றாமலே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ஏற்றணும் ஏற்றிட்டு அப்புறம் அங்கேயே வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி 1 ஹவர் ஆகிப்போச்சு அங்கேயே உட்காந்துட்டு இந்த ஃபுட்டேஜெல்லாம் ஏற்றிட்டு வர்றதுக்கு ஏன்னா சார்ஜ் இல்லை லேப்டாப்பில் இந்த சென்ஸ் வந்து இந்த 1 மணி நேரத்தில் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருந்துச்சுங்க ஃபோனில் இருந்தால் தான் மாத்திரம் பார்த்தீங்களா ஃபோன்லேருந்து அதுக்கு மாற்றி திருப்பி ஹார்டிஸ்க்கு மாற்றினால ரொம்ப ட்ரை ஆச்சு லேட் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் வந்து அங்கேயே ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ இங்கே வந்து சாப்பிட கிளம்பலாம் வாங்க தாபா இது ஸோ இந்த வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வி இருக்குது பார்த்தீங்களா இங்கிலீஷில் வி இந்த வி வந்து அவங்களுக்கு வந்து பேசவே வராது விங்கிற ப்ரொனன்சியேஷனே கொடுக்க மாட்டாங்க இங்கே வந்து சிவம் தாபான்னு தான் வைக்கணும் ஆனால் சிவம் தாபான்னு வைப்பாங்க இந்த விங்கிறது வந்து எங்கேயுமே வராது வெஸ்ட் பெங்காலில் ஒன்லி பி தான் போடுவாங்க நிறைய இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஊர்லலாம் இந்த பிக்கு போல் வி வரும் இங்கெல்லாம் வந்து பி தான் போடுவாங்க இந்த தாபா செட்டப்பை பாருங்கள் ஆ இவ்வளோ கூட்டமாக இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது அவங்களுக்கு என்ன சாப்பாடு ரெடி ஆகலை நம்ம போய் உட்காந்து ஆர்டரை போட்டு என்ன பண்ணுறது வேறு தாபா பார்ப்போம் யாரும் வந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு லேட் பண்ணுவாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு தாபா வந்துட்டாங்க பக்கத்தில் அந்த தாபா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இது பாருங்கள் ஜாய் குரு தாபா அண்ட் ஹோட்டல் இங்கே போவோம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் போனிச்சுலாம் கேட்கலாம் போல் ஹோட்டல் திறப்பீங்களா மாட்டீங்களா நம்பர் கொடுத்துருக்காரு கேளு போ எல்லா வாழை தாளாக இருக்க போகுது இங்கே இதுதான் கொண்டக்கல்ல
दाल தர்காவா दाल தர்கா मसाला है, चिकन है, भाजा है। சன்னா நல்லா தான் இருக்கு चना चना कितना है? फुल प्लेट ये ऑर्डर फुल प्लेट 100 रुपये 100 ரூபாயா 100 का சரி हाफ प्लेट 50 रुपये भाई इतने मिक्स है 50 பாய் இது என்னது பாய் இது என்னது பாய் இது என்னது क्या भाई ये ग्रेवी है, ये कुछ नहीं है। ஃபிஷ் கிரேவியா ग्रेवी ஈ பா अच्छी है। மீன் सिंपल ग्रेवी है हां सिंपल ग्रेवी அது இல்லை இதை கேட்டேன் ஏதோ மீன் அந்த ஃபேன்லாம் போட்டு பல வருஷம் ஆச்சு போல் எப்படி நூலாம்படியாக இருக்குது பாருங்க அண்ணனோட இங்கே மஜாவாக வரலாம் நம்ம அப்போ இங்கே உட்காருவோம் இந்த நல்லா இருக்குல்ல லைட்டு ஜம்முன்னு இருக்குல்ல அந்த லைட்டுக்காகவே உட்காருவோம் இங்கே ரொட்டி யார் மைதா ரொட்டி ஆட்டா ஜம்முன்னு இருக்குங்க அந்த தாபா இங்கே பாருங்க பாய் கம் வித் மீ சிக்கிம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ரொட்டி போடுறாப்புல இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜம்முன்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க சப்பாத்தியை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் அப்புறம் வந்து சன்னா மசாலா அப்புறம் வந்து இன்னொன்று வந்து வருதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தால் தர்காங்க எப்படின்னு சொல்லி சாப்பிட்டு ஆவரேஜ் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு இப்படி தெரியல நான் உண்மையில் நல்லா தான் சூப்பராக அப்படி இருங்க சன்னா செம்மையாக இருக்குது சரியாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த சைடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அப்படின்னா வந்து இந்த மாதிரி இந்தியா ஃப்ளாக் கலரில் வந்து லைட் வச்சுருப்பாங்க இந்த பாருங்கள் இங்கே இருக்கும் பாருங்கள் 3 கலர் நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கும் முன்னாடி இதை பார்த்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம ஊரில் இருக்கும் பாருங்க முன்னாடி இந்த மாதிரி பச்சை கலர் லைட் இருக்கும் ஹைவேஸில் போயில பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை கலர் லைட் இருக்கும் அதுக்கு அந்த லைட்டுக்கு அப்படியே கீழே வந்து மாஸ்டர் நிற்பார் தோசை கல் இருக்கும் நைட்டு இந்த மாதிரி கிராஸ் ஆகில பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த கல்லில் தெளித்து விளக்குமாற வச்சு சர்ற புறம் இழுப்பார் புகை குப்புணுவோம் பார்த்தாலே போய் 2 தோசையை போடணும்டாங்கிற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க தாபாவாடா நம்ம ஊர் தாங்க இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு தாபாங்க எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க அந்த இடம் ஃபுல்லாக வந்து தாபாவாக இருக்குது அதனால் நேஷனல் ஹைவேல வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க 2 லாரிஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்காக இதுதான் தாபா ஸோ இன்னும் வந்து நமக்கு சிலிகுரிக்கு வந்து சிலிகுரி தானே ஒரு மேப் போட்டிங்க 682 இருக்குங்க 14 மணி நேரம் காமிக்கி நாங்கள் அப்படியே போவோம் இந்த பக்கம் ஃபுல்லாக சிமெண்ட் ரோடுங்க சிமெண்ட் ரோடு வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது இப்போல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிமெண்ட் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க ஸ்மூத்தாக இருக்குது ஒரு சில சிமெண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா குதிச்சுக்கிட்டே இருக்கு வண்டி டென்ஷன் ஆகுது கம்ஃபர்ட்டே இருக்க மாட்டேங்கி வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:23ங்க கொல்கத்தா வந்துட்டோம் ஸோ வந்து இங்கேருந்து நம்ம வந்து அடுத்து வந்து சிலிகுரி தான் போக போகிறோம் நல்லா தூங்குறாரு பக்கத்தில் தான் கொரட்டை விட்டு தள்ளிகிட்டு இருக்காரு ஸோ வந்து சிலிகுரி தான் போக போகிறோம் இங்கேருந்து 12 மணி நேரங்க 572 கிலோமீட்ரு சிலிகுரிக்கு நாளைக்கு மதியானம் 1:30க்கு போகணும்னு காமிக்குது பாப்பா எத்தனை மணிக்கு போகும்னு இப்போ நான் பேசுகிறதோட குறைட்ட சத்தம் தான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன்
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கொல்கத்தாவில் வந்து இன்டீரியர், அதாவது சிட்டிக்குள்ளே போய் தாங்க அவுட்டரே போகுது. எனக்கு அப்படி தான் மேப் காமிக்குது. இது என்ன சோதனை பண்ண போகுதுன்னு தெரியல மேப்பு. பட் ஆனால் இந்த ரோடு சூப்பராக இருக்குது. ரைட் சைடில் வந்து அயன் பிரிட்ஜுங்க. ஸோ இது வந்து நார்மலு. கீழே வந்து கங்கை போகுதுங்க. செம்மையாக இருக்குல்ல. ஸோ அப்படியே வந்து சிலிகுரி ரோட்டு வந்தாச்சுங்க. இந்த பாருங்கள், கொல்கத்தாவின் அடையாளம் மஞ்சள் டாக்ஸி. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த மஞ்சள் டாக்ஸி காமிக்கிறதுக்கு தான் இறங்குறேன் வண்டியை விட்டு. வாங்க அப்படி போவோம். இங்கே பாருங்க, டீ. ஸோ ஒரு சிக்னலில் நிப்பாட்டி டீ குடிக்கிறோம். நைட்டு வந்து 1:30 மக்கள் பாருங்க. ஸோ டீ குடிச்சாச்சுங்க, அப்படியே கிளம்பியாச்சு. அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபாயாங்க. ஸோ அங்கே அப்படியே கிளம்போம். ஸோ பார்த்திங்கன்னா எப்படியோ ஊருக்குள்ளே போய், டவுனுக்குள்ளே போய், சிட்டிக்குள்ளெல்லாம் போய் கடைசியாக வந்து ஒரு ஹைவேல வந்து விட்ருக்கு கூகுளு. இதில் வந்து ஒரு 26 கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லுது. இந்த பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எங்கிட்ட லெஃப்ட்டு திரும்புது. அது எங்கிட்ட கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. பகல் நேரம்னா நம்பி போயிடலாம். நைட் நேரம் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மணி வந்து ஆல்மோஸ்ட் 2:15. ஸோ அப்படியே போவோம். ஸோ எதுக்கு இப்போ நான் டார்ஜிலிங் போகிறேன், டார்ஜிலிங்லேருந்து அடுத்து எங்கே போகிறேங்கிறதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வருங்க. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா எண்ணில் ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், இன்னும் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கொண்டு வந்துட்டான்ல, மேலே போகிற ஹைவேலேருந்து அப்படியே கீழே இறக்கி இந்த ரைட்டில் போகுது. நேஷ்னல் ஹைவேல கூட்டு போவான்னு பார்த்தா இது ஏதோ ஒரு ரோட்டு கூட்டு வந்திருக்கான். இதில் 9 கிலோமீட்டர் போகணுமா, அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுக்கணுமா. சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஊருன்னு தெரியல, பட் ஆனால் கொல்கத்தா டு டார்ஜிலிங், அதாவது சிலிகுரி ஆன் த வேல இருக்கும். ஜங்கிப்பூர்னு ஒரு ஊராங்க அது. பாருங்க மக்களை பாருங்க, இங்கே கடைகள் பாருங்க. இங்கே வந்து பொருளாதாரமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இங்கே தான் பார்க்கல. இன்னும் வந்து சிலிகுரிக்கு வந்து 270 கிலோமீட்ரு, 2 மணி நேரம் 56 நிமிஷம் காமிக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பங்களாதேஷ் வந்து ரொம்ப பக்கங்க. அதாவது வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேயே வந்து பங்களாதேஷ் பார்டர் வந்துடுது. இது பாருங்க, அந்த பார்டர் லைன் மாதிரி இருக்கா, பங்களாதேஷ் லைன் இது. ஸோ இவ்வளோ பக்கத்தில் பார்டர் இருக்குங்க இங்கே. ஸோ அது கூட ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம் இந்த சைடு வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. கங்கை நதிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹுக்லி அப்படிம்பாங்க. நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து ஒரு பிரின்சப் காட்டில் வந்து படகு சவாரி பண்ணியிருப்போம், அப்போயே இதை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பங்களாதேஷ் போகுதுங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா மேப்பை பார்த்தா தெரியும். ரூட் வந்து அப்படி நேராக வந்து பங்களாதேஷ் போயிடும் இந்த சைடு. சுஜாப்பூர் அப்படின்னு ஒரு இடங்க. எனக்கு மசூதியை பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக வந்து நிறையா வந்து முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. இது வந்து ஒரு நேஷ்னல் ஹைவேங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நேஷ்னல் ஹைவே மாதிரியா இருக்குது. நம்ம ஊர் நேஷ்னல் ஹைவேக்கும் இங்கே இருக்க நேஷ்னல் ஹைவேக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகுரிக்கு வந்து 246 கிலோமீட்டர் இருக்குங்க. டெம்பரேச்சர் 23 டெம்பரேச்சரா?
ப்ரோ என்னது ப்ரோ அங்கே இருக்குவா ஹோட்டல் எதுக்கு ஹோட்டல் இதாக இருக்குல்ல ப்ரோ இது சாப்பிடலாம் ப்ரோ ஏன் நான்வெஜ்ஜா இருக்கு ப்ரோ. இல்லை வெஜ் தான் இல்ல நான்வெஜ். இல்லை சொல்லு ஓப்பனா சொல்லு ப்ரோ சொல்லு கேட்போம். சாப்பிட மட்டும் செஞ்சு ப்ரோ. பாத்ரூமும் போனோம். இங்கே இருக்குல்ல ப்ரோ சுத்தமான பாத்ரூம். லாக் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா மால்டா அப்படின்னு ஒரு டேட்டாங்க. இங்கேருந்து வந்து சிலிகுரிக்கு வந்து ஒரு 200-220 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி தான் ப்ரோ அவ்வளோ இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெஸ் ஆகலாம் வந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு தாப்பால் இல்லையா, அப்புறம் வந்து இன்னும் வந்து தண்ணி கூட ஊற்றி விடாமல் வச்சுருந்துருக்காங்க எப்பயோ போனதுக்கு. ஸோ அதனால வந்து போகாமல் பாய்ஸ் வந்துட்டாங்க. இங்கே தாப்பா பாருங்கள். இது ஒரு லாரி ஹோட்டலுங்க. லாரி ஹோட்டல்லையும் கேவலமாக வச்சுருக்காங்க இவங்க. தமிழ்நாடு லாரி இருக்கு பாருங்க. தமிழா வண்டி அங்கே போயிடுச்சு. ஸோ தமிழ் லாரி வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணமாங்க. கண்ணாடி லோடு ஏற்றிட்டு இருந்தாங்களாம். இந்த ரோடை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், எவ்வளோ அழகான ரோடுன்னு. தமிழ் லாரி அரக்கோணம் லாரி. உங்களுக்காக கேட்டுட்டு இருந்தேன் பாத்ரூம் எங்கேயாவது நல்ல பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். சூப்பரான பாத்ரூம்லாம் அடுத்து வருமா சொல்லிட்டாரு. சாப்பிட்றதுக்கு இன்னும் அருமையான கடைகள்லாம் வருதான் சொன்னார். சரி அப்படியே வாங்க போவோம். பாய்ஸ் அவ்வளோதான், இன்றைக்கி பாத்ரூம்லாம் போக முடியாது உங்களால், மறந்துடுங்க. டார்ஜிலிங் போய்க்கலாம். இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு, ஏதோ ஒரு தாபானு பெரிய லெவலில் இருக்குது, பேரடைஸ் தாபானு. லாரி ஹோட்டல் இந்த அங்கே இருக்குது. அப்படியே இங்கிட்டு வந்தோடனே ஒரு 2 அடியில் இங்கே ஒரு இது தாபானு. பாப்பா உள்ளே போயிரு, இங்கே போட சொன்னார் அண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாபாவில் வந்து பூரி இருக்காங்க. பூரி 70 ரூபாயாம், எக்ஸ்ட்ரா பூரி வாங்கினா 20 ரூபாயாம், கச்சோரி வந்து 100 ரூபாயாம். ஸோ இதான் இருக்கான். அண்டு வந்து எதுவுமே மெனு கார்டு கிடையாது. அவங்க வந்து சொல்ல தான் செஞ்சாங்க, ஃபோட்டோவும் காமிக்கல. ஸோ வந்து சாப்பிட்டோம்னா காமிக்கிறேன், அப்படின்னா கிளம்பிடுவோம். எனக்கு வந்து இந்த பூரி சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்ப்போம் பாய்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்ப்போம். எல்லோரும் சாப்பிட்டா சாப்பிடுவோம். சால்வை போட்டுறியா சக்ஸஸ் சார். போகலாம். பூரி இருக்கா வேணுமா? 70 ரூபாயாம். கிளம்புமா இதை சால்வை போட்டு. இல்லை நீங்கள் எதுவும் சால்வை போட வரீங்களா ப்ரோ? விஷயம் மைண்டில் ஏற்றிக்கோங்க, கீப் இன் யுவர் மைண்டு. இனிமேல் ஸ்டாப் பண்ணணும். ஒன்று சாப்பிட்டணும், இல்லை போயிட்டே இருக்கணும். திரும்பி இன்னொரு ஹோட்டல் பார்க்குறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டாக சாப்பிட்டணும். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு பசிக்கல, நான் எதாவது மேனேஜ் பண்ணிப்பேன் நான் வாட்டுக்கு. ஸோ இப்போ வந்து இறுதிக்கிட்ட பேச்சுவார்த்தையில் வந்து டேரெக்டாக அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பிட்டாங்க. நம்மகிட்ட வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு சாலிட் ஃபுட் வந்து டேரெக்டாக அங்கே போய் எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப்புங்க. ரொம்ப 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 நேரத்துக்கு பிறகு, அதாவது லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் வந்து நேற்று பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஹைவேஸில் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊருக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஹைவேஸு ட்ரையாக இருக்கும், பார்க்குறதுக்கே வெறுப்பாக இருக்கும். இப்போ தான் வந்து நீட்டாக இருக்குது பார்க்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 235 கிலோமீட்டருங்க. 5 மணிக்கு போகணும் காமிக்குது, 5:18க்கு. இந்த ரோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்குதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பேரிகார்டு வச்சு ஜங்ஷன் மாதிரி வச்சிடுறாங்க, இந்த ஊர் மக்கள் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனாலே வந்து நின்று தான் போகிற மாதிரி இருக்குது. அண்டு எல்லோரும் வந்து பைத்தியக்கார மாதிரி வண்டி ஓட்டுறாங்க இங்கே. ஸோ அதனாலையுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து டார்ஜிலிங் போட்டிருக்கோம். டார்ஜிலிங் வந்து சிலிகுரியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்னும் வந்து
120 கிலோமீட்டர் இருக்குங்க சிலிகுரி. ஸோ இந்த ஜங்ஷனில் ரைட் எடுக்கணுமா, இது பீக் ஜங்ஷனாக இருக்குது. இது எந்த ஊர்னு தெரில. கச்சாமிச்சான்னு இருக்காங்க. ஒருத்தனுக்கும் இந்த ரூல்ஸு எதுவுமே தெரிலங்க. இஷ்டத்துக்கு வண்டியை ஓட்டுறியான். அண்டு நிறையா ஊர் கிராஸ் ஆகிறனால நான் சொன்ன மாதிரி பேரிகேட்ஸாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ஜங்ஷன் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் 6வது கியர் போடுவோம். 6வது கியரை போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஓட்டுவோம். அடுத்த ஊர் வந்துடும், பேரிகேட் வந்துடும், ஸ்லோ பண்ணணும். ஸ்லோ பண்ணி அதே மாதிரி கட் அடித்து மறுபடியும் 6வது கியர் ஏற்றுவோம். ஏற்றி 2 நிமிஷம் வண்டி ஓட்டுவோம், மறுபடியும் ஸ்லோ பண்ணணும். ஸோ இப்படியே தான் இந்த ரோடு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எப்படின்னா டைம் அதிகமாக எடுக்குது, கிலோமீட்டர் கவர் பண்ண முடியலங்க. ஸோ அப்படியே ஒரு வழியாக வந்துட்டோம். ஒரு நேஷனல் ஹைவே பிடிச்சிருக்கோம். இதுவும் அப்படி தான் இருக்கும், தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ கொஞ்சம் தள்ளி போயிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ மணி பார்த்தீங்கன்னா 12:41ங்க. இன்னும் டார்ஜிலிங் 173. சர்ஜாப்பூர் டோல் பிளாசா அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அங்கே டீயை குடிப்போமே, ஏன்னா மார்னிங் பெருசாக அதை சாப்பிட்டாங்கன்னா டீ குடிப்போமே சொல்லி டீ குடித்தோம். இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மண்பானை மாதிரி செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மண் கப்பு, மட் கப்பும்பாங்க. அதாவது இங்கிலீஷில் மட் கப்பு. இங்கே என்ன வார்த்தை சொல்லுவாங்க, தந்தூரி சாய், அது பேர் தெரியல எனக்கு. இங்கே என்ன சொல்லுவாங்க. ஸோ அதில் சாய் போட்டு கொடுத்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆடைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆடையை போட்டு கொடுத்தாப்புல 20 ரூபாயா ஒரு கப்பு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நார்த் இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டீ பிரிச்சுருவாங்க, வேறு லெவலில் இருக்குங்க. எங்கே குடித்தாலும் டீ சூப்பராக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் 87 கிலோமீட்டருங்க. ஸோ நேஷ்னல் ஹைவே தான். இந்த மாதிரி ஒரு டீ தோட்டம் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக அது இந்த ஹில்ஸே என்ன ஏறவே இல்லை, பட் இங்கேயே டீ வருதுங்க. டார்ஜிலிங்கு, அசாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீக்கு ரொம்ப 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 ஃபேமஸுங்க. நம்ம எப்படி கேரளா, ஊட்டி இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணல, அசாமு தான் டீக்கு ரொம்ப 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 ஃபேமஸ் இந்தியாவிலே. ஸோ நம்ம சிலிகுரி வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் 64 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம். 5:45 போகணும் காமிக்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் போட்டாங்க. ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ சிலிகுரி பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீங்கள் நார்த் ஈஸ்ட்டில் எங்கே போனாலும், உதாரணத்துக்கு நீங்கள் அசாம் போனாலும் சரி, அருணாச்சல் போனாலும் சரி, மேகாலயா போனாலும் சரி, திரிபுரா போனாலும் சரி, மணிப்பூர் போனாலும் சரி, நாகாலாண்டு போனாலும் சரி, இந்த சிலிகுரி வராமல் நீங்கள் போகவே முடியாது. அதே மாதிரி நேபாளுக்கு நீங்கள் என்ட்ரு ஆகணுன்னாலும் இந்த சிலிகுரி தான் நேபாளுக்கு நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான இடம் தான் இந்த சிலிகுரி. டார்ஜிலிங்க்கு சிலிகுரி தான் வரணும். ஸோ இது ஒரு மெயின் ஹப்புங்க சிலிகுரிங்கிறது. ஸோ இந்த சிலிகுரி, இந்த டார்ஜிலிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வரும். ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா வெஸ்ட் பெங்காலோட தலைநகரம் கொல்கத்தா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாநிலத்துக்குள்ளே தான் வரும் எல்லாமே. இந்த இருக்கு பாருங்க, இங்கெல்லாம் இந்த வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா லாட்ரி லீகலுங்க. இங்கே லாட்ரி தான் என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே லீகல். எப்படி கேரளாவோ அதே மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணலாம். நார்த் ஈஸ்ட்லேயே இங்கே யூஸ் பண்ணலாம், மேகாலயாவில் யூஸ் பண்ணலாம், அருணாச்சல் பிரதேஷில் யூஸ் பண்ணலாம். நார்த் ஈஸ்ட்டில் அந்த நார்த் ஈஸ்ட்டு ஸ்டேட்ஸில் ஒரு மேஜராக எல்லா இடத்துலையும் இந்த லாட்ரி உண்டுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் மலை ஏறுறதுக்கு போகிற வழி. ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிலிட்ரி தான். ஏன் மிலிட்ரி இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சேம் பார்டர்னால. என்ன பார்டரு அப்படின்னா நேபாள் பார்டரு இங்கே பக்கத்தில் இருக்குது, பூட்டான் பார்டர் பக்கத்தில் இருக்குது, பங்களாதேஷ் பார்டரும் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் மிலிட்ரி இருக்காங்க. நீங்கள் டார்ஜிலிங் வரணும், அதாவது இந்த மாதிரி காரில் இல்லை பைக்கில் வராமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருந்தாலும் ஜல்பைகுரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது சிலிகுரியில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் பேர் தான் ஜல்பைகுரி. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுங்க. அப்படி இல்லை நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் கொல்கத்தா அங்கேருந்து பஸ் ஏறினீங்கன்னா ஜல்பைகுரி பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ அங்கே அங்கேருந்து 2 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் மேலே போகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயினில் போகலாம். டாய் ட்ரெயினுங்கிறது எப்படி இருக்குங்கிறது நான் போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ
காரில் கொடுக்குறேன், அதை பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி நீங்கள் அந்த டாய் ட்ரெயினில் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஜல்பைகுரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காலையில் 9 மணிக்கும் 10 மணிக்கும் கிளம்புதுங்க. 61 கிலோமீட்டர் வரும் இந்த ஜல்பைகுரியிலேருந்து டார்ஜிலிங்கு. காலைல 9 மணிக்கு கிளம்புறது, மத்தியானம் 3 மணி 4 மணிக்கு வந்து டார்ஜிலிங்லேருந்து இறக்கிடும். மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும் அது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏறணும், டாய் ட்ரெயின் வேறு. ஸோ பழங்காலத்து டிசைன்னால மெதுவாக தான் வருவாங்க. ஸோ அதனாலே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். இன்னொரு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட் ட்ரான்ஸ்போர்ட் தான். அதில் வந்து நீங்கள் பஸ்லேயும் வரலாம், இல்லைனா இங்கே நிறையா சுமோஸ் இருக்கும். சும்மா டாட்டா சுமோ இருக்குது பார்த்தீங்கன்னா சுமோ இருக்கும். ஸோ அந்த சுமோவில் எதையாவது ஒரு சுமோவில் நீங்கள் ஏறி வரலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி காசு வாங்குவாங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் நெகோசியேட் பண்ணுங்கள். பஸ்ஸுக்கு பண்ண முடியாது, சுமோக்கும் நீங்கள் நெகோசியேட் பண்ணலாம், பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். கீழே பாருங்கள், இங்கேயே வந்து டீ பிளான்டேஷன், சமா ப்ராப்ளே. இந்த இடம் பேர் வந்து கூர்கா லேண்ட் அப்படிம்பாங்க. இந்த டார்ஜிலிங் என்டையர் டார்ஜிலிங் ஸ்ட்ரெச்சே வந்து கூர்கா லேண்ட் ஆஃப் கூர்கா அப்படின்னு போட்டு உங்களுக்கு டார்ஜிலிங்கில் மெயின் சிட்டிலே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து இங்கேருந்து வந்து கூர்காஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வருவாங்க. பாருங்கள் ரைட் சைடில் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டு அடித்து தள்ளிட்டு இருக்கேன் என் தண்ணியை எஸ்டேட்டுக்கு. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ ரைட் எடுத்தோம்னா டார்ஜிலிங்குள்ளே போயிடலாம். மெயின் என்ட்ரன்ஸுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஆக்சிடென்டான வண்டியை போட்டு வச்சுருப்பாங்க பயமுறுத்துகிற மாதிரி. வெறும் 45 கிலோமீட்டர் தான், ஆனால் அதுக்கு பாருங்கள் 1 மணி நேரம் 54 நிமிஷமா. அப்போ ஒன்று இந்த மலை ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள், இன்னொன்று வந்து எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் பாருங்கள் அதில். ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் கூர்கா டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு. இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ உண்டுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க, 470. அப்படியே போகலாம். இந்த டார்ஜிலிங்கான பாத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர் காலத்தில் போட்டதுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரோடை வந்து திரும்ப போடுறாங்க, சைடில் இருக்கிறத மட்டும் கிளியர் பண்ணுறாங்களே தவிர எக்ஸ்டென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ரோடு வந்து இன்னும் வந்து ரொம்ப குறுகியலாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக தான் இருக்காது, ரொம்ப ஷார்ட் கட்டாக தான் இருக்கும். லாரி மாதிரி வண்டி ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் திருப்பணும். ஆனால் வெளியில் பெரிய லெவலில் கூலிங் இல்லைங்க, 21 டிகிரி. பட் ஆனால் பெரிய லெவலில் கூலிங் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நம்ம ஊரில் நான் விவரம் தெரியாதப்ப ஹில் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனால் ஒன்று சொல்லுவாங்க, இங்கே பாடுற கதவை திறந்து விடா ஜன்னலை, அதாவது ஜன்னலாக இந்த கார் ஜன்னலை, மூலிகை வாசனை வரும்டா, உடம்புக்கு நல்லதுமாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் இப்போ. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரோடு அப்படியே சுற்றி இங்கே ஏறுது. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா கட்டரம் மாதிரி மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். அந்த கட்டரம் கூட்டத்தில் நம்மளும் ஒரு ஆள் இப்போ ஏற போகிறோம். முன்னாடி ஃபுல்லாக டிராஃபிக்குங்க, அப்படியே நின்ட்டாங்க. ரைட் ஏர்லாம் பார்த்தா அண்ணே வந்து பின்னாடி வாங்க ஹில் டாப்பில். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்க கொத்தனார் இவர் தான், ஸ்வெட்டர் போட்டு தான் இருக்காப்புல. இங்கே வந்து 16 டிகிரிங்க இங்கே. இப்போ மணி வந்து 4 தான் ஆகுது, 4:15, 16 டிகிரி. நம்மளாம் வீட்டில் வந்து ஏசி வந்து 24 வைப்போம், அதுவே கொஞ்சம் நேரத்தில் கூலிங்காக இருக்கும். இங்கே வந்து 16 டிகிரி. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ 16 டிகிரிங்கிறது எவ்வளோ கூலிங்காக இருக்கும் பாருங்கள். குர்சியாங் கூர்கா டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் ரைட்டில் போயிட்டான் அன்றைக்கி வரையில் தெரியாமல். நம்ம இப்போ நேராக போனோம், அங்கிட்டு தான் தெரியாமல் அன்றைக்கி போயிட்டோம். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா ட்ரெயின் ட்ராக்கு.
டாய் ட்ரெயின் ட்ராக்கு ரைட் சைடில் இருக்குது. இனிமேல் ஃபுல்லாக டாய் ட்ரெயின் ட்ராக் வருங்க அப் டு டார்ஜிலிங் வரையும். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வந்து இது வேறு ரூட்டில் போயிடும், நம்ம வேறு ரூட்டில் ஏறி வருவோம். இந்த டார்ஜிலிங்கை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான போர்டிங் ஸ்கூல் இருக்குங்க, அதாவது கான்வென்ட்டுமாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இங்கே அதிகமாகவே இருக்குது. நல்லா இருக்கு பாருங்க ஸ்டேஷனு. இது ஒரு ஸ்டேஷனு குருக்ஷங் 4864 அடி உயரத்தில் இருக்குங்க கடல் மட்டத்துலேருந்து. இது ஒரு ஜங்ஷன் மாதிரி. ஸ்டேஷனை பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸ்டேஷனு. சூப்பராக இருக்குங்க சாயங்காலம் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிளில் வரீங்கன்னா, டூ வீலர்னா வண்டி ஓட்டுறவனும் சரி பில்லியனும் சரி 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கணும். காரில் வரீங்கன்னா எல்லாருமே சீட் பெல்ட் போட்டிருக்கணும். அண்ட் இங்கே வந்து ஃபியூல் வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டம். முடிஞ்சளவு கீழே போட்டு வந்துருங்க. முடியாத பட்சத்துக்கு ஏர்லி மார்னிங் வந்து போடுங்க, ஏன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும் ஃபியூல் போடுறதுக்கு. ரைட் சைடில் பாருங்கள் அப்படியே நம்மளோட இந்த ட்ரெயின் ட்ராக் ட்ராவல் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். அப் டு டார்ஜிலிங் வரையும் இந்த ட்ராக் இருக்குங்க, அதுக்கப்புறம் ட்ராக் கிடையாது. டார்ஜிலிங் தான் வந்து லாஸ்ட் ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் வந்து வெள்ளையர் காலத்தில் போட்டதுங்க. மக்கள் எல்லாம் குளிர் வாஞ்சிக்கிட்டு இருக்காங்க நெருப்பு போட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மணி 5 ஆச்சுங்க. செம மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். கேமராவில் கூட கொஞ்சம் தெரியுது, நம்மளோட நேக்கடை அதாவது அப்படியே நமக்கு பார்க்கையில ஒன்றுமே தெரியல. ரோடு செம மிஸ்ட்டு. அதான் கடப்புறன்னு கேட்குதா தானே. கீழே ஏதோ ரோட்டில் இது வச்சுருக்காரு இல்லைங்க. ட்ராக் நடு ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்கோம். ஏதோ பைப் இருக்கு போது இவ்வளோ. ட்ரெயின் இங்கிட்ட வராதுல. அண்ணன் கடை ஜம்முன் இருக்கு வரும்டா அண்ணே. அதான் கரெக்டாக ட்ரெயின் தான் விடுவாங்க. ட்ரெயின் ஹெரிட்டேஜை விடாமல் இருப்பாங்களா. இங்கிட்ட ரோடு இருக்கா? இருக்கு. ஓ பயந்துட்டு என்னடா ஒன்றும் தெரிய மாட்டியா? ஐயோ ஏதாவது சொல்லியா, சும்மா நின்றுக்கிட்டு இருக்க. பூம் ஸ்டேஷனை பாருங்க எப்படி இருக்குன்னு. லைட்டு போட்டு இதை பார்த்தோன்னே என்ன தோணுதுன்னா, நாளைக்கு இந்த டைமுக்கு இங்கே வரணும்னு எனக்கு தோணுது. நாளைக்கு வந்துடுவோம். பாப்போம், ஏதாவது நமக்கு வழியா இல்லை. சக்கனமாகி போச்சுங்க. முன்னாடி போட லாரி வந்து டபக்கு ரைட் உழைச்சிட்டாரு. நமக்கு ரோடு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ரைட்டில் அவ்வளோவா எங்கிட்ட லெஃப்டில் வண்டி எந்த வண்டியும் காணோம். லெஃப்டில் ரோடு இருக்கானே தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் எப்படியே கண்டுபிடிச்சி எடுத்தவங்க லெஃப்ட்டு. இது உங்களுக்கு கேமராவில் வந்து பார்க்கையில் கொஞ்சம் அந்த பனியெல்லாம் கம்மியாக தெரியுது. பட் நேரில் பார்க்கையில் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஸாக இருக்குது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ரோடு. இல்லைன்னா அங்கங்கே எதுவும் உள்ளே விழுந்துருமா வண்டிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நம்ம லோக்கல் கிடையாது பார்த்தீங்களா. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒயிட் லைட்டு. இந்த வண்டியில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில் இந்த ஒயிட் எல்இடி லைட்டு தான் சொல்லுவேன். இப்போ இந்த வண்டின்னு இல்லை, நிறையா வண்டி ஒயிட் எல்இடி தான் போடுறாங்க. ஸ்கார்பியோனில் பேசிக் மாடலில் வந்து எல்லோ வருது, பட் டாப் மாடலில் வந்து ஒயிட் தான் வருது. இந்த ஒயிட் வந்தாலே எல்இடி லைட்டு போட்டாலே இது ஒரு பெரிய ப்ராப்ளங்க. இந்த மிஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டால் போலீஸ் ஃபைனுக்கு தயாராக இருக்காங்க. இல்லைனா எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டுடலாம். அடுத்து போலீஸ் இங்கே நம்ம பார்த்தீங்களா, நேற்றே பார்த்துருப்பீங்க. அந்த வெஸ்ட் பெங்கால் என்ட்ரி ஆகலே டிப்ஸ் கேட்டார். டிப்பு கேட்டார். 500 ரூபா டிப்புன்னு கேட்குறாரு. 500 ரூபா. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைனால இருக்கிறத வச்சு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அண்ணே வேலுச்சாமி அண்ணே
கொஞ்சம் எல்லோ லைட்டையும் ஆட் பண்ணி விடுங்க என்கிட்ட. அது ஃபாக் லைட்டு ஆஃப் ரோடு செக்மெண்ட்டில் தானே இந்த வண்டியெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பண்ணி விடுங்க எதாவது இருந்தாலும் பார்த்து. ட்ரெயின் போகுது பாருங்க. இது அப்போ ஏய் ட்ரெயின் டீசல் ட்ரெயின். இது பனி வர இங்க போகுது பாரு. டீசல் ட்ரெயின். ஸோ ஃபைனலாக டார்ஜிலிங் வந்துட்டாங்க. டார்ஜிலிங் வந்து நிறையா ரூம் பார்த்தோம், எதுவுமே நமக்கு செட் ஆகலை. ஸோ கடைசியில் ஃபைனலாக வந்து நம்ம நேபாள் ட்ரிப் அப்போ எங்கே தங்கியிருந்தோமோ அதே இடத்த கண்டுபிடிச்சி அங்கேயே வந்து தங்கியாச்சுங்க. இங்கே பாருங்கள் ரூமை. ஸோ நேபாள் ட்ரிப்லேயும் இங்கே தான் தங்கியிருந்தோம். நேபாளிலேருந்து ரிட்டன் நம்ம டார்ஜிலிங் வந்துட்டு தான் மேகாலயா போனோம். ஸோ அந்த டைம் இந்த ரூமில் தங்கியிருந்தோம். சேம் ரூமில் இந்த வாட்டியும் தங்கியாச்சுங்க. எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. வா 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 போதும் போ. உள்ளே யாராவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபைனலாக போன வருஷம் 2023 அதுக்கு முந்தின வருஷம். பட் ஆனால் நான் போன வழி பார்த்தீங்கன்னா போன வருஷம், அதாவது இன்னும் ஒரு 14 மாதம் ஆச்சு. 14 மாதத்துக்கு முன்னாடி நேபாள் போயிட்டு எங்கே வந்து தாரை வந்து நிப்பாட்டினமோ அதே இடத்துல நம்ம எண்ணெய் நிப்பாட்டியாச்சு பார்க்கிங்கில். அதாவது ஹோட்டலுக்கிட்ட பார்க்கிங் கிடையாது. ஸோ வந்து அந்த வீடியோலையும் நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். இது மல்டி லெவல் பார்க்கிங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து 1 டேக்கு வந்து 400 கொடுத்து காரை பார்க் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. டார்ஜிலிங் வந்து ரொம்ப சின்ன சிட்டினால அங்கே எங்கேயுமே பார்க்கிங் இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் பாட்டிக்கலாம். இந்த டிஆர்சி பார்க்கிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கூம்லேருந்து டார்ஜிலிங் உள்ளே போகிற வழியில் இங்கே இருக்குங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 600 மீட்ரு நடந்தீங்கன்னா டார்ஜிலிங்கோட ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். லாஸ்ட் டைம் வந்து அப்பயும் இங்கே தான் சாப்பிட்டோம். இந்த இருக்கு பாருங்கள், டெஸ்ஸரிங் ரெஸ்டாரண்ட். ஸோ இப்போ இங்கே தான் சாப்பிட போகிறோம். இது எங்கே இருக்குன்னா அந்த ஐ ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனு, அதை ஒட்டி இருக்குது. ப்ரோ தேஜா ப்ரோ இந்த இருக்குங்க. லாஸ்ட் டைம் வந்து இப்போ ஒட்டினது அண்ணன் கட்டிங் போட்டுட்டு இருக்காப்புல. ஜம்முன்னு போட்டு இந்த குளிருக்கு ஜம்முன்னு இருப்பாப்புல இந்த ஆள். உருளைக்கிழங்குங்க, ஆனியன்கள், दाल चपाती சிம்பிளா நீட்டா உள்ள வந்து சாப்பிடுங்க வந்து டேஸ்ட் தெரியும். சூப்பரா. நீங்க ப்ரோ நல்லா இருக்கும் சார். நல்லா பிரெட் மாதிரி இருக்கு ரொட்டி. இது நல்லா மைல்டா இருக்கு. एक प्लेट कितना है? How much एक प्लेट? 30. हाँ एक प्लेट है 30. हाँ 60 हाँ ठीक है. 60 ரூபா ஒரு பிளேட். 60 ரூபா பிளேட். ग्रेवी अनलिमिटेड है. இந்த பிளேட் 60 ரூபாயா? ग्रेवी अनलिमिटेड. Gravy is unlimited or limited? Unlimited. Okay. 60 ரூபாய்ங்க அன்லிமிட்டெட் கிரேவியாங்க. அடிச்சு நுறுக்கலாங்கிறாப்புல. ஒரு நுறுக்கு நுறுக்கிட்டு விடுங்க. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு ரூமுக்கு வந்து செட்டில் ஆயாச்சுங்க. இவ்வளோ நேரம் பார்த்தா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க. அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு, அப்படியே இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு, இதுக்கு மேலே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பார்க்குறதுக்கு, இனி வர வீடியோஸும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய்.